திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் மலிந்த ஆட்சி, அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக எப்படி நிர்வாகத்தில் பொறுப்பில்லாத செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அதே பொறுப்பின்மையை தான் திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த அறிவிப்பின் மூலம் என்று நான் பார்க்கிறேன். தொழிலாளர்களை வஞ்சித்து கசக்கி பிடித்து ஓய்வு பெற்றவர்களுக்கு உரிய பணப்பயன்களை கொடுக்காமல் இந்த மாதிரியான ஊதாரித்தனமான செலவில் ஒரு அரசாங்கம் நிர்வாகம் ஈடுபடுவது என்பது நிதி நிர்வாக பொறுப்புடைமைக்கு இலக்கணமே கிடையாது. இதற்கு நோக்கம் என்ன? மக்கள் மீதான கரிசனமா? மக்கள் மீதான அக்கறையா? அல்ல, ஓட்டு வங்கி அரசியல், ஓட்டு பிச்சை அரசியல். இந்த ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு நீங்கள் அரசாங்க கஜானாவை திறந்து விடுகிறீர்கள். இது மக்கள் மீது பெருவாரியாக நேர்மையாக வரி செலுத்துகிற மக்கள் மீது நடத்தப்படுகிற மோசடி, நடத்தப்படுகிற தாக்குதல் என்று நான் இதை பார்க்கிறேன். அதை செய்வதற்கு இந்த இரண்டு கட்சிகளுமே தயங்காது. மக்களை நசுக்கி கசக்கி பிழிந்து இந்த ஊதாரித்தன செலவுகளை செய்வார்கள். சாலையிலே போராடுகிற தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்க நாதி இல்லை இவர்களுக்கு. அவர்களுக்கு நாங்கள் ஏற்றி தருகிறோம் ஏன் சொல்ல மறுக்கிறார்கள்? ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அறிவிக்கக்கூடிய இலவச திட்டங்கள் தானே மக்கள் எதிர்நோக்கி இருக்காங்க. அரசியல்ல இப்ப தேர்தல் நடக்க போறதுன்னா எந்த கட்சி அதிகமா அறிவிக்கிறாங்க, எந்த கட்சி என்னென்ன திட்டங்களை அறிவிச்சிட்டாங்க, ஆனால் அப்படி பார்த்தா ஓட்டு போடுறாங்க. அதே போல தேர்தல் நேரத்திலே அதிமுகவும் திமுகவும் ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்காக நீங்கள் ஓட்டு போட்டால் ஊழல் தலைவிரித்தாடும், மறந்து விடாதீர்கள். அவர்கள் செலவு செய்கிற பணம், தேர்தலிலே செலவு செய்கிற பணத்தை மக்களிடமிருந்து தான் பிடுங்குவார்கள். மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு வந்தால் இத்தகைய மோசடி அரசியல் நடைபெறுவது நிற்கும். ஆனால் அந்த விழிப்புணர்வு எப்போது உருவாகும் என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. சிமெண்ட் விலை ஏறும், இரும்பு பொருட்களுடைய விலை ஏறும், காய்கறிகளுடைய விலை ஏறும், வெளிச்சந்தையிலே அரிசி பருப்பு விலை ஏறும். இப்படிப்பட்ட சொல்லவுனா துயரங்கள் மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை இத்தகைய இலவசங்களால் உருவாகும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இங்கே பாரதிய ஜனதா தன்னுடைய சொந்த காலில் வலிமை பெற வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலை கூட்டணி அரசியலுக்கு நெருடலாக இருக்கக்கூடாது என்று அவராக ஒதுக்கிக் கொண்டார் என்பதுதான் எனக்கு உள்ள தகவல். திரு அண்ணாமலை அவர்களை தவிர்த்து விட்டு தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர்ச்சி என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஆகவே விஜய் இப்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகள் என்பது தற்காலிகமானவையாகத்தான் இருக்கும். இது அவரது அரசியலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாது என்பதுதான் என் பார்வை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். அதிமுகவுடைய நிறுவனர் டாக்டர் எம்ஜிஆரினுடைய 109வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் இன்னைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறார். அந்த வாக்குறுதியில மகளிருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும், ஆண்களுக்கும் இலவச பேருந்து வழங்கப்படும், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அள்ளி வீசியிருக்கிறார. எப்படி பாக்குறீங்க நீங்க? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை செயல்படுத்தியவர். அவருடைய வழியில் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் குறிப்பிடத்தக்க சில திட்டங்கள் எதிர்கால சந்ததியினரை கருத்தில் கொண்டு செயல்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஆட்சியிலே 1-2 திட்டங்கள் நான் ஏற்க இயலாத திட்டங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் பயனுள்ள திட்டங்கள் தான் பெரும்பாலானவையாக இருந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்வதானால் இந்த மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்குகிற திட்டம், சைக்கிள் வழங்குகிற திட்டம். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி காலிலே செருப்பு இல்லாமல் நடந்து சென்றதை பார்த்து இலவசமாக காலணி வழங்க வேண்டும் என்று யோசித்தாரோ, அதே போல மாணவிகள் பேருந்திலே நெருக்கடியாக நின்று கொண்டு பயணிப்பது, பேருந்து நிலையத்திலே காத்து கொண்டு ஏற முடியாமல் தவிப்பது, அல்லது 2-3 கிலோமீட்டர் நடந்தே பள்ளிக்கு போவது, இத்தகைய செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டு சைக்கிள் கொடுத்தார்.
இவையெல்லாம் ஒரு சமூகத்திற்கு தேவையான திட்டங்கள் என்று சொல்லலாம். இப்போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு மகளிருக்கு பேருந்திலே இலவச பயணம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வகை பேருந்துகளில் தான், எல்லா பேருந்துகளிலும் அல்ல, பிங்க் கலர் பேருந்து. அந்த பேருந்துகளிலே இலவச பயணம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதற்கே போக்குவரத்து கழகங்கள் பெருத்த நட்டத்தை சந்திக்கின்றன. இந்த திட்டத்திலேயே எனக்கு மாறுபாடு உண்டு. அதாவது, நீங்கள் காலையிலே போய் காய்கறி வாங்கி கொண்டு வந்து மொத்த சந்தையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து சிறு வியாபாரிகளாக விற்பவர்கள், மீன் வியாபாரம் செய்பவர்கள் பட்டினப்பாக்கம் பகுதியில், அல்லது வீட்டு வேலைகளுக்கு போய்விட்டு வருபவர்கள், சாப்பாடு கூடை சுமந்து கொண்டு 4 அலுவலகங்களில் கொடுத்துவிட்டு திரும்புகிறவர்கள், இதையே தங்கள் வாழ்க்கைக்கான ஊதியத்திற்கான நிலையாக கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்ய அனுமதிப்பது என்பது எந்த விதத்திலும் தவறாகாது. அதற்கு ஒரு குறைந்த அளவு தொகைதான் ஆகும். அதை நீங்கள் வரைமுறைப்படுத்த முடியுமா என்று கேட்டால் மிக எளிதாக வரைமுறைப்படுத்த முடியும். அதற்கு ஒரு அரசாங்க ஊழியர்களுடைய சேவை ஒரு 3 மாத காலத்திற்கு அவர்களுக்கு டோர் டு டோர் கணக்கெடுப்பு நடத்தி, மாநகராட்சி பணியாளர்கள், வெளியூர்களிலே கிராம நிர்வாக பணியாளர்கள், இவர்களை எல்லாம் பயன்படுத்தி இது மிக நிச்சயமாக ஒரு 3 மாத காலத்திலே இந்த டார்கெட்டை முடிக்க முடியும். எப்படி வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணி மேற்கொள்ளப்படுகிறதோ, எப்படி வேறு சில விஷயங்களுக்கு மாநகராட்சி பணியாளர்கள் சுகாதார சம்பந்தப்பட்ட ஊசி போடுவது போன்ற பணிகளுக்கு போகிறார்களோ, அதை போல இதை செய்ய முடியும். அப்படி செய்வதற்கான எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், ஓட்டு வாங்குவது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு, நீங்கள் யார் வேண்டுமானாலும் மகளிர் விடியல் பயணம் செய்யலாம் என்று சொன்னதன் மூலமாக நான் என்ன கேட்கிறேன் என்றால், தலைமைச் செயலகத்திலே பணியாற்றுகிற செக்ஷன் ஆபீசர், சாதாரண ஊழியரிலிருந்து செக்ஷன் ஆபீசர் வரை பஸ்ஸிலே போய் தான் இறங்குகிறார்கள். நீங்களும் நானும் கோட்டை தலைமைச் செயலக ஏரியாவை கவர் செய்த பத்திரிகையாளர்கள். அங்கே எத்தனை பேருந்துகள் காலையிலே சாறை சாறையாக வந்து அரசு ஊழியர்களை இறக்கிவிட்டு போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் யாரும் 50,000 60,000த்திற்கு குறைவாக ஊதியம் வாங்குகிறவர்கள் அல்ல. அவர்களுக்கு எதற்கு இந்த இலவச பேருந்து பயணம் என்பது என்னுடைய அடிப்படை கேள்வி. அதே போல தனியார் வங்கிகளிலே பணியாற்றுகிறவர்கள் 70,000 80,000 சம்பளம், அந்த பெண்களுக்கு எதற்கு இலவச பேருந்து? அப்ப சமூகத்தின் அடிநிலையிலே இருக்கிறவர்களும் இந்த மாதிரி உயர் மத்திய வகுப்பினரும், அப்பர் மிடில் கிளாஸும் ஒன்றா என்பதுதான். இதன் மூலம் போக்குவரத்து கழகங்கள் ஏற்கனவே நஷ்டத்திலும் மானியம் கொடுத்து திணறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. நீங்கள் ஊழியர்கள் ஓய்வு பெறுபவர்களுக்கு ஏராளமான நிலுவையை வைத்து விடுகிறீர்கள். அவர்கள் அதை கோரி போராட வேண்டிய நிலை இருக்கிறது. ஊதிய உயர்வு ஒப்பந்தங்கள் குறித்த காலத்தில் போடப்படுவதில்லை. தொழிலாளர்களை வஞ்சித்து கசக்கி பிடித்து ஓய்வு பெற்றவர்களுக்கு உரிய பணப்பயன்களை கொடுக்காமல் இந்த மாதிரியான ஊதாரித்தனமான செலவில் ஒரு அரசாங்கம் நிர்வாகம் ஈடுபடுவது என்பது நிதி நிர்வாக பொறுப்புடைமைக்கு இலக்கணமே கிடையாது. நீங்க இப்ப திமுக அரசை திட்டுறீங்க இல்ல, அதே வேலையைத்தான் இன்னும் அதிகமாக கூடுதலாக பார்ப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முற்பட்டிருக்கிறார். இதற்கு நோக்கம் என்ன? மக்கள் மீதான கரிசனமா? மக்கள் மீதான அக்கறையா? அல்ல, ஓட்டு வங்கி அரசியல், ஓட்டு பிச்சை அரசியல். இந்த ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு நீங்கள் அரசாங்க கஜானாவை திறந்து விடுகிறீர்கள். அரசாங்கம் ஏற்கனவே 5 லட்சம் கோடிக்கு மேல் கடனில் இருக்கிறது. இன்னும் எவ்வளவு கடன் வாங்குவீர்கள்? இவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் ஒருவேளை தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வருகிறது என்றே வைத்துக் கொள்ளும். இன்னும் கூட்டணி இறுதியாகவில்லை. கூட்டணி இறுதியானால்தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் முடிவு செய்ய முடியும். இன்றைய தேதியில் அதிமுக ஒரு சுமாரான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. இன்னும் அது இறுதி வடிவம் பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் மலிந்த ஆட்சி, அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக எப்படி நிர்வாகத்தில் பொறுப்பில்லாத செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அதே பொறுப்பின்மையை தான் திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த அறிவிப்பின் மூலம் என்று நான் பார்க்கிறேன். மக்களும் இந்த விஷயத்தை திருந்த வேண்டியது இருக்கு. ஏன்னா மக்கள் யாரு இலவசங்கள் அதிகமா அறிவிக்கிறாங்களோ அவங்களை தானே ஜெயிக்க வைக்கிறாங்க. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். இல்ல, ஒரு அரசியல் எடப்பாடி பழனிசாமி இந்த பெண்களுக்கு 2000 குடும்ப தலைவிகளுக்கு இப்போது இருக்கிற 1000 2000 உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு கூட ஒரு உள்நோக்கம் கொண்ட அறிவிப்பு தான். எப்படி என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாக, அநேகமாக இன்னொரு 15 நாட்களுக்கு பிறகு
இப்போது இருக்கக்கூடிய உரிமை தொகையினுடைய அளவை 1500 ரூபாயாக உயர்த்தலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பதாக விவரமறிந்த வட்டாரத்திலிருந்து எனக்கு தகவல். ஆகவே அப்படி 1500 என்று அறிவித்து விட்டால் அதைவிட கூடுதலாக இருக்க வேண்டும் என்று இவருக்கும் அரசாங்க நிர்வாகத்தில் இருந்தவர் என்ற முறையில் தகவல் கிடைத்து 2000 என்று அறிவித்திருக்கிறார். எங்கே பணம் என்று நான் கேட்கிறேன். கடன் வாங்கி கொடுப்பீர்களா? ஆகவே அதுவாடு வடிகட்டப்பட்டிருக்கிறதா? அதுவும் வடிகட்டப்படவில்லை. எனக்கு தெரிந்து 1-2 குடும்பங்கள் 2-3 குடித்தனங்களை வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இந்த 1000 ரூபாயை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த அரசாங்கம் எந்த வடிகட்டுதலும் இல்லாமல் சகட்டு மேனிக்கு அரிசி அட்டை இருப்பவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய், இந்தா பிடித்துக்கொள், போடு ஓட்டு என்று சொல்லுவதை போல ஓட்டு பிச்சை அரசியல் இது நடத்துவது. நீங்கள் ஓட்டுக்காக அரசாங்க கஜானாவை திறந்து விடுகிறீர்கள். இது மக்கள் மீது பெருவாரியாக நேர்மையாக வரி செலுத்துகிற மக்கள் மீது நடத்தப்படுகிற மோசடி, நடத்தப்படுகிற தாக்குதல் என்று நான் இதை பார்க்கிறேன். உங்களுடைய நீங்கள் சொத்து வரியை உயர்த்துகிறீர்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறீர்கள், பால் விலையை உயர்த்துகிறீர்கள். எதன் காரணமாக? இப்படிப்பட்ட ஊதாரித்தனமான பொறுப்பற்ற செலவுகளுக்காக நாட்டு மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது என்ன செய்வீர்கள்? அரிசி வரி பற்றி ஆட்சேபனையே இல்லை. மதுபானங்களின் விலையை உயர்த்துவீர்கள். ஒருவேளை குடிமகன்களுடைய ஓட்டு கிடைக்காது என்றால் அதற்கும் அஞ்சி நான் சீப்பாக தருகிறேன் என்று சீப்பாக இறங்கக்கூடிய ஆட்சிதான் திமுக ஆட்சி. அதற்கு போட்டியாக அறிவிப்பு செய்யக்கூடிய கட்சி தான் அண்ணா திமுக. ஆகவே இந்த வாக்குறுதிகள் எல்லாம் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குவதற்காக செய்யப்படுகிற அறிவிப்புகள். ஆனால் நான் எழுதி கையெழுத்து போட்டு தருகிறேன், இவையெல்லாம் 5 ஆண்டுகள் முழுமையாக செயல்படுத்த முடியவே முடியாது. அப்படி செயல்படுத்துவதாக இருந்தால் நாட்டு மக்கள் மீது பலவிதமான வரிகள் பல மடங்கு ஏற்றப்படும். அப்படி ஏற்றிதான் இதை நீங்கள் செய்ய முடியும். அதை செய்வதற்கு இந்த 2 கட்சிகளுமே தயங்காது. மக்களை நசுக்கி கசக்கி பிழிந்து இந்த ஊதாரித்தன செலவுகளை செய்வார்கள். சாலையிலே போராடுகிற தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்க நாதி இல்லை இவர்களுக்கு. அவர்களுக்கு நாங்கள் ஏற்றி தருகிறோம் ஏன் சொல்ல மறுக்கிறார்கள்? சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் தகும். அப்படி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுகிறீர்கள், வஞ்சிக்கிறீர்கள், அவர்கள் மீது ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை ஏவி விடுகிறீர்கள். ஆனால் ஓட்டுக்காக பெருவாரியான மக்களுடைய ஓட்டு எந்த செக்ஷனில் கிடைக்கிறதோ அதை குறிவைத்து இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்கிறீர்கள். ஆகவே இந்த அறிவிப்பு 2 கட்சியும் மாறி மாறி செய்வது மோசடி, மக்கள் மீது நடத்தப்படுகிற மறைமுக வரி தாக்குதல், அதற்கான அபாய அறிகுறி என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். உங்களுடைய கூற்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சார். இது ஓட்டு பிச்சை, இது மறைமுக தாக்குதல், மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்னு சொல்றீங்க. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அறிவிக்கக்கூடிய இலவச திட்டங்கள் தானே மக்கள் எதிர்நோக்கி இருக்காங்க. அரசியல்ல இப்ப தேர்தல் நடக்க போறதுன்னா எந்த கட்சி அதிகமா அறிவிக்கிறாங்க, எந்த கட்சி என்னென்ன திட்டங்களை அறிவிச்சிட்டாங்க, ஆனால் அப்படி பார்த்தானே ஓட்டு போடுறாங்க. இருங்க, இப்படி 1000 ரூபாய் 1500 ரூபாயாக மு.க. ஸ்டாலின் உயர்த்தினால் அதற்காக நீங்கள் ஓட்டு போட்டால், அதே போல தேர்தல் நேரத்திலே அதிமுகவும் திமுகவும் ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்காக நீங்கள் ஓட்டு போட்டால் ஊழல் தலைவிரித்தாடும். மறந்து விடாதீர்கள். நீங்கள் கார்பரேஷன்ல போய் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு லோன் வாங்கி கட்டி அதற்கு போய் அனுமதிக்கு போய் நிற்கிற போது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு கொடு என்று உங்களை கசக்கி பிழிவார்கள். அவர்கள் செலவு செய்கிற பணம், தேர்தலிலே செலவு செய்கிற பணத்தை மக்களிடமிருந்து தான் பிடுங்குவார்கள். அதை மறந்துவிடக்கூடாது. வணிகர்களிடமிருந்து பிடுங்குவார்கள். அதை மறந்துவிடக்கூடாது. இலவசங்கள் நம்பக்கூடாது. வேலை கொடு, சம வேலைக்கு சம ஊதியம் கொடு, பணி நிரந்தரம் செய், இப்படிப்பட்ட கோரிக்கைகளை மக்கள் எழுப்ப வேண்டும். வேலை வாய்ப்பை அதிகப்படுத்து, இதுதான் இளைஞர்களுடைய குரலாக இருக்க வேண்டும். இங்கே வருகிற தனியார் நிறுவனங்களை துரத்தாதே, அதிக லஞ்சத்தை எதிர்பார்த்து நிறுவனங்கள் வரட்டும், அவர்களுக்கு சலுகைகள் கொடு, அதன் மூலம் வேலை வாய்ப்புகள் பெருகட்டும். இப்படிப்பட்ட குரல்கள் மக்களிடமிருந்து பிறக்க வேண்டும். மக்கள் இல்லாவிட்டால் இந்த லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு எதிர்மறையாக ஓட்டளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ்நாடு திவால் நிலைக்கு தள்ளப்படும். இதுதான் நான் சொல்ல விரும்புவது. இல்ல, அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா? இளைஞர்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, மக்கள் எங்களுக்கு தரமான வசதிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? நிச்சயமாக ஆங்காங்கே விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய இடதுசாரி இயக்கங்கள் விலை போய்விட்டன என்பதுதான் துரதிருஷ்டவசமான நிலைமை.
முன்பெல்லாம் இடதுசாரி இளைஞர்கள் தான் வீதிக்குள் நுழையும் போது சென்ற தேர்தலுக்கு பிறகு இப்போதுதான் உங்களை பார்க்கிறோம் என்று மறியல் செய்கிற காட்சிகளை அரங்கேற்றினார்கள். இப்போதும் அப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேற வேண்டும். சாலையிலே மழைநீர் வடியவில்லை, நீங்கள் சென்ற முறை வந்தீர்கள், அதே நிலைமைதான் இப்போது நீடிக்கிறது, இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டும் மக்கள். ஆகவே மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு வந்தால் இத்தகைய மோசடி அரசியல் நடைபெறுவது நிற்கும். ஆனால் அந்த விழிப்புணர்வு எப்போது உருவாகும் என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த இலவச அறிவிப்புகள் மோசடி அறிவிப்புகள் அப்படிங்கிறீங்களா? மக்களை ஏமாற்றி அவர்களை ஓட்டு வாங்கிவிட்டு அவர்கள் மீது வேறு வகைகளில் அவர்கள் தலையில் பாரத்தை ஏற்றுவதற்கு முதல் புள்ளிதான் இது. நான் சொல்லுகிறேன், மிக மோசமான வரி விதிப்பு முறை இல்லாமல் அடுத்து வருகிற அரசாங்கம் ஆட்சியே நடத்த முடியாது. ஆட்சி நடத்துவதற்கு கையிலே அரசாங்க ஊழியர்களுக்கு குறித்த தேதியிலே பணம் கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். அப்படி கொடுப்பதானால் பல்வேறு வகைகளில் வரி இனங்கள் கூட்டப்படும். மக்கள் தாங்க முடியாத சுமைக்கு ஆளாவார்கள். சிமெண்ட் விலை ஏறும், இரும்பு பொருட்களுடைய விலை ஏறும், காய்கறிகளுடைய விலை ஏறும், வெளிச்சந்தையிலே அரிசி பருப்பு விலை ஏறும். இப்படிப்பட்ட சொல்லவனா துயரங்கள் மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை இத்தகைய இலவசங்களால் உருவாகும் என்பதுதான் என்னுடைய பார்வை. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா திமுக அரசிலோட இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் சொல்றாரு, கடன் வாங்குறதுக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு, நீயா கட்ட போறன்னு கேக்குறாரு. பிதற்றலான பேச்சு. மக்கள் கட்டாமல் திரு ஜெயரஞ்சன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் பிற்காலத்தில் அந்த கடனுக்கான வட்டியை கட்டுவாரா? அறிவாலயத்தில் திமுக கணக்கில் இருந்து அந்த வட்டி போகுமா? ஆகவே அது ஒரு பிதற்றலான பேச்சு. விவரம் தெரிந்து கொண்டும் மக்களை திசை திருப்புகிற ஏமாற்று பேச்சு என்று நான் பார்க்கிறேன். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அந்த முதல்கட்ட அறிவிப்புல ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாரு. வீடுகளே இல்லாத ஏழை மக்களுக்கு அரசு நிலம் ஒதுக்கி அதில் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபோக ஏற்கனவே முன்னாடி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அந்த மகளிருக்கான 2 சக்கர வாகனம், மின்சார வாகனம் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்படும் இருக்காரு. இதெல்லாம் நல்ல திட்டம் தானே சார்? வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு மானியத்துடன் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டம் மத்திய மாநில அரசுகளுடைய பங்களிப்போடு செயல்படுத்தப்படுகிறது. அது உண்மையான கணக்கெடுப்பு நடைபெற வேண்டும். கலைஞருடைய கணக்கெடுப்பு மாதிரி இருக்கக்கூடாது. கலைஞர் சொன்னார்ல, தலா 2 ஏக்கர், அப்படி சொல்லவில்லை என்று பிறகு மாற்றி பேசினார். எந்த தேதியில் சொன்னார் என்று தேதியோடு துக்ளக் பத்திரிகையிலே நாங்கள் வெளியிட்டோம். என்னிடத்திலே சொல்லப்பட்ட தகவலை நான் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அப்படி சொன்னேன். அப்படி ஒரு நிலம் இல்லை என்பது எனக்கு தெரியாது என்று பின்னாடி மாற்றி பேசினார். ஆகவே எங்கே நிலம் கண்டறிவார்கள்? நகர்ப்புறத்தில் இருப்பவர்களுக்கு 50 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயாவது கொண்டு போய் கொடுப்பார்களா? இப்போது குடிசை மாற்று வாரியத்தில் இருப்பவர்களே கொண்டு போய் ஒக்கியம், துறைப்பாக்கம் என்ற இடங்கள்லாம் வைத்தவர்கள் மறுபடியும் அங்கேயே வந்துவிட்டு குடிசை போட்டுக் கொண்டார்கள். சில இடங்களிலே அதுதான் நடந்திருக்கிறது. அவர்கள் கூறுகிற காரணம், எங்களுக்கு இங்கேதான் வாழ்வாதாரம், சுற்றுப்புற பகுதிகளிலே இங்கே வீட்டு வேலை செய்கிறோம் அல்லது ஏதோ ஒரு வியாபாரம் செய்கிறோம், அங்கே போய் நாங்கள் எங்கே கடை போடுவது அல்லது நாங்கள் எங்கே போய் வீட்டு வேலை பார்ப்பது என்று கூறிக்கொண்டு கொடுத்த வீடுகளை வாடகைக்கு விட்டோ, அது பேர் லீஸுக்கு கொடுத்தோ அல்லது விற்று விட்டோ பலர் இங்கே சென்னையிலே தான் இருக்கிறார்கள். அதே குடிசை பகுதியிலே தான் கிட்டத்தட்ட 50% பேர் அங்கே போகவே இல்லை. நான் சொன்ன மாதிரி லீஸுக்கு விட்டு விட்டார்கள் அல்லது விற்று விட்டார்கள். ஆகவே நீங்கள் எங்கே கொடுப்பீர்கள்? சிட்டிக்குள்ள இடம் இருக்கா? வீடற்றவர்கள் சென்னையில இருக்காங்க சார், ஏராளமானவர்கள் இருக்கிறீர்கள். எங்க கொடுப்பீங்க? எவ்வளவு கட்டி கொடுப்பீங்க? எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், எவ்வளவு பணம்? இல்ல எங்க இருக்கு நிலம்? ஆகவே இவையெல்லாம் கவர்ச்சிகரமான தேர்தலில் ஓட்டு வாங்குவதற்காக செய்யப்படுகிற வாக்குறுதிகள் என்றுதான் நான் பார்க்கிறேனே தவிர சாத்தியக்கூறுகள் உடைய திட்டமாக நான் பார்க்கவில்லை. பெண்களுக்கு ஸ்கூட்டி மானியத்துடன் வழங்குவது சாத்தியக்கூறு உள்ள ஒரு திட்டம்தான். மானியம் தரலாம், ஆனால் அதுவும் நிதிச்சுமையை உயர்த்துகிற திட்டமாக அமையும். சரி சார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணைய உள்ளதாக இன்னைக்கு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்படி பார்க்குறீங்க சார்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக பிரிவு, திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக, திருமதி பிரேமலதா தலைமையிலான தேமுதிக, ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இவர்கள் 5 பேரையும் இணைக்க வேண்டும் என்கிற முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாரத பிரதமர் அவர்கள் வருகிற 23ஆம் தேதி
மதுராந்தகம் அருகே நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அந்த மேடையிலே 1, 2 கட்சிகள் கூடுதலாக இடம்பெற வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. அமமுகவை அதிமுக கூட்டணிக்குள் சேர்த்துக் கொள்ள திரு எடப்பாடி பழனிசாமி இசைவு தெரிவித்து விட்டார். ஆனால் எவ்வளவு தொகுதிகள் என்பதில்தான் பிரச்சனை இருக்கிறது. அதே நிலைதான் தேமுதிகவுக்கும். 2 கட்சிகளுக்கும் அந்த கூட்டணியில் இணைவதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், எவ்வளவு தொகுதிகள். அமமுக இரட்டை இலக்க அளவில் தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. இவர்கள் நம்பரே சொல்லவில்லை. இன்னும் எனக்கு தெரிந்து இன்றைய தேதி வரை, இன்று காலை நான் பேசிய வரை நம்பர் இன்னும் மென்ஷன் பண்ணப்படவில்லை அவர்களிடம். அவர்களுடைய டிமாண்ட் என்ன என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நம்பர் தெரியாத நிலையில் அவர்கள் கூட்டணிக்குள் செல்ல வாய்ப்பில்லை. இரட்டை இலக்க தொகுதிகள் கிடைக்குமா என்பதும் சந்தேகம். இது ஒரு பிரச்சனை. அமமுகவை பொறுத்தவரை. தேமுதிகவை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தரப்புக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு குறைவாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒரு ராஜ்யசபா சீட் அன்புமணிக்கு கொடுப்பதை போல பிரேமலதாவுக்கும் கொடுப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி இசைவு தெரிவிக்கிறார். ஏனென்றால் அன்புமணிக்கு சொல்லப்பட்டதற்கு முன்பாகவே தேமுதிகவுக்கு சென்ற தேர்தலின் போதே வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ராஜ்யசபா சீட் பிரச்சனையாக இல்லை, நம்பர் தான் பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு கட்சிகளையும் அடுத்த 4 நாட்களுக்குள் பேசி முடிக்க முடியுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கு. தைப்பிறந்தால் வழி பிறக்கும் சொன்னாரே திரு ஓபிஎஸ் அவர்கள். திரு அவருடைய நிலை சார். ஓபிஎஸ் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக நான் கேள்விப்படவில்லை. திரு ஓபிஎஸ் அணியிலே இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் ஒரு உறுப்பு கட்சியாக இருக்க விரும்பவில்லை என்பதை என்னால் அறுதியிட்டு கூற முடியும். திரு ஓபிஎஸ் ஒருவேளை ஏதோ சில காரணங்களுக்காக அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு உறுப்பு கட்சியாக இருக்க ஒத்துக்கொண்டால் ஓபிஎஸ் அணி உடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அங்கிருந்து 1, 2 பேர் திமுகவுக்கோ தேமுதிகவுக்கோ போவார்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது. அது என்னால் இப்போது உறுதியாக சொல்ல முடியாது. டிடிவி தினகரன், திருமதி பிரேமலதா இருவரும் பிரதமர் வருவதற்குள் அந்த அணியில் இணைவார்களா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. ஆனால் டிடிவி தினகரனும் சரி, திருமதி பிரேமலதாவும் சரி, அவர்கள் தரப்பில் கூறுவது எங்களுடைய ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை இந்த அணியில் இணைவதற்கு சில நெருடலான அம்சங்கள் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பாமக அன்புமணிக்கு 17 தொகுதிகள் என்றால், ராமதாஸ் வந்தால் மொத்தமாக ஒரு 22ஓ 25ஓ கொடுத்து விடுகிறோம், உங்களுக்குள் பிரித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஏற்பாடு நடைபெறுமானால் அதை அன்புமணி ஏற்பாரா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. அப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு அன்புமணியை விட குறைவாக அல்லது அன்புமணி தான் முடிவு செய்வார் என்று தீர்மானிக்கப்படுமானால் அதை டாக்டர் ராமதாஸ் ஏற்பாரா? ஆகவே குடும்ப சண்டை என்பது உச்சத்தை எட்டி இருக்கிற காரணத்தால் 2 பேரும் ஒரே அணியில் இருப்பது மிகவும் என்ன சொல்வது, குதிரை கொம்பு மாதிரி தான். அது அவ்வளவு சுலபமாக நடைபெறும் என்று எனக்கு தோன்றவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் வருகைக்குள் இறுதி வடிவம் பெறும் என்று நான் நினைக்கவில்லை. பிரதமர் வந்து சென்ற பிறகும் அந்த பேச்சுக்கள் தொடர வேண்டிய நிலையில்தான் இருக்கும். பிரதமருடைய மேடையில் அநேகமாக டாக்டர் அன்புமணி இருக்கலாம். மற்றபடி பழைய தலைவர்கள் இருப்பார்கள். ஏசி சண்முகம், திரு ஜி.கே. வாசன் ஆகியோர் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓகே சார். சார், துக்ளக்குடைய ஃபங்க்ஷன்லாம் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார். திரு அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர் பதவியிலிருந்து எடுக்கப்பட்டது அமித்ஷா அவர்களுடைய அரசியல் வியூகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சார். மகாராஷ்டிராவுடைய தலைநகரான மும்பை மாநகராட்சியை பாஜக கைப்பற்றிருக்காங்க. கேரளாவிலையும் திரு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செஞ்சு அந்த மாநிலத்துடைய தலைநகராக இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தையும் மாநகராட்சியும் கைப்பற்றிருக்காங்க. இப்போ மும்பையில் கைப்பற்றிருக்குதா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் பால் தாக்கரே, சிவசேனாவுடைய பால் தாக்கரே கையில் இருந்த ஒரு மாநகராட்சியை அறுதி பெரும்பான்மையிட்டு கைப்பற்றிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? மகாராஷ்டிரத்தில் உள்ளாட்சி தேர்தல்களில் பாரதிய ஜனதா கண்ட வெற்றி என்பது அபாரமான வெற்றி. எதிர்க்கட்சியினர் திகைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக அண்மையிலே சிவசேனையிலே அந்த தலைவர்கள் ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரே 2 பேரும் ஒன்றிணைந்து
குடும்ப பிளவு செய்யப்பட்டு விட்டது என்று சென்ற பிறகு சிவசேனையினுடைய கை ஓங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கை ஓங்கவில்லை. அதே போல நம்முடைய என்சிபி அதில் இருந்த சரத்பவார் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிளவு, அஜித் பவார் மீண்டும் சரத்பவாரோடு இணக்கமாக போகிறார், கட்சி ஒன்றுவிட போகிறது என்கிற அளவுக்கு செய்திகள் வந்தன. அந்த கட்சியும் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறவில்லை. ஆகவே ஷிண்டேவுக்கு நல்ல ஆதரவு கிடைத்திருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு நல்ல வெற்றி கிட்டிருக்கிறது. மராத்தியர்கள் முன்னுரிமை கொடுத்து பேசப்பட்ட அந்த பிராந்தியவாதம் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வளர்ச்சியை முன்னிறுத்தி அரசியலுக்கு ஆதரவு கிடைப்பது என்பது ஒரு நல்ல சமிக்கை என்று நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதா வளர்ச்சியை முன்னிறுத்தி அரசியல் செய்தது. ஆகவே அந்த அரசியல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தி கூட்டணிக்கும் ஒரு பெரும் பின்னடைவு என்று நான் பார்க்கிறேன். குறிப்பாக ராகுல் காந்தி தொடர்ச்சியாக மோடிக்கு எதிரான செய்து வருகிற பிரச்சாரம் மக்களிடத்திலே எடுபடவில்லை என்பதையும் இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருக்கின்றன. அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக அவர் எந்த பகுதிக்கு போனாலும், கேரளாவுக்கு போனாலும், மகாராஷ்டிராவுக்கு போனாலும், அண்ணாமலை என்பவர் இன்றைக்கு அகில இந்திய அளவில் கவனம் பெற்று வருகிறார். அது இந்த தேர்தலில் அதுவும் ஒரு வெளிப்பட்டிருக்கிறது. மும்பை என்பது சர்வதேச நகரம், முக்கிய நகரம், சர்வதேச அளவில் ஒரு முக்கிய நகரம் என்று அவர் பேசியது இங்க அந்த மராத்தி என்கிற அந்த பார்வையை தாண்டி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு அவர் காலை உடைப்போம் என்கிற அளவுக்கு தாக்கரேக்கள் மிரட்டல் விட்டார்கள். அவர்களுடைய மிரட்டலை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்றும் நான் பார்க்கிறேன். நீங்கள் துக்ளக்காண்டு விழாவிலே திரு குருமூர்த்தி அவர்கள் பேசியதை பற்றி குறிப்பிட்டீர்கள். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பாரதிய ஜனதா அதிமுகவுடன் கூட்டணி என்ற பாதையை தேர்ந்தெடுத்தது. இங்கே பாரதிய ஜனதா தன்னுடைய சொந்த காலில் வலிமை பெற வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலை கூட்டணி அரசியலுக்கு நெருடலாக இருக்கக்கூடாது என்று அவராக ஒதுங்கிக் கொண்டார் என்பதுதான் எனக்கு உள்ள தகவல். திரு அண்ணாமலை அவர்களை தவிர்த்து விட்டு தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர்ச்சி என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை உரிய வகையில் பயன்படுத்தி கொள்ளும், நிச்சயம் பயன்படுத்தி கொள்ளும் என்பதுதான் என்னுடைய பார்வை. தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அடுத்தடுத்து சிபிஐ நோட்டீஸ் அனுப்பிச்சு அவரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போது இந்த இரண்டு விஷயங்களும் திரு விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியாக பலராலும் பார்க்கப்படுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை இதன் பின்னணியில் ஏதோ அரசியல் சதி இருக்கிறது என்று காங்கிரஸோ அல்லது வேறு ஒன்று ரெண்டு பேரோ கூறுவதை போல நான் நினைக்கவில்லை. இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலை. ஒரு படம் தேதியை ஃபிக்ஸ் செய்துவிட்டு சென்சாருக்கு போகிறது. சென்சாரிலே 2-3 பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், 1-2 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. கோர்ட்டுக்கு போகிறார், ஒரு நீதிபதி கொடுக்கலாம் என்கிறார், இன்னொரு நீதிபதி இப்படியெல்லாம் நீங்கள் 2 நீதிபதிகள் நிர்பந்தம் செலுத்த முடியாது, ஆகவே அவசரமாக எடுத்து விசாரிக்க வேண்டியதில்லை என்கிறார். தணிக்கை வாரியம் மறு தணிக்கை செய்யட்டும் என்கிறார். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார்கள். அங்கே இது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் அதே கோர்ட்டில் போய் முறையிடுங்கள் என்று திருப்பி அனுப்புகிறார்கள். இப்படி நேரிடுவது என்பது சில வழக்குகளிலே சில நேரங்களிலே எதிர்பார்த்த உத்தரவுகள் கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு பின்னடைவு தான். நீங்கள் கரூர் ஸ்டாம்பீடு வழக்கில் விஜய்க்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைத்தன. இங்கே ஒரு தனி நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்தார். மதுரை பெஞ்ச் இருக்கும்போது தனி நீதிபதி எப்படி விசாரிக்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டது. விஜய் பற்றி தனி நீதிபதி குறித்த கருத்துக்கள் எந்த அடிப்படையில் கூறப்பட்டவை என்று கேள்வி கேட்டது. அவையெல்லாம் விஜய்க்கு சாதகமான அம்சங்கள். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அதை விஜய் கட்சி வரவேற்றது. ஏனென்றால் விஜய் கட்சியினுடைய முறையீடே அதுதான். சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதுதான் விஜய் கட்சியினுடைய முறையீடு. அந்த முறையீடு சுப்ரீம் கோர்ட்டால் ஏற்கப்பட்டது. ஆகவே சிபிஐ விசாரிக்கும் போது அந்த கட்சியினுடைய சில நிர்வாகிகளை விசாரித்துவிட்டு விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படாமல் இருந்தால் இதே திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பாஜகவுக்கு சாதகமாக விஜய் செயல்படுவதால் தான் விஜய் விசாரிக்க அழைக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பார்கள். ஆகவே விஜய் ஒரு முறை போய்விட்டு வந்தார், இப்போது 2வது முறை போக இருக்கிறார். இதுல விஜய் பிக்ஸ் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் விஜய் நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. விஜய் அந்த கூட்டம் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்குள் வந்து விட்டார். வழியெங்கும் வரவேற்பு. அதன் காரணமாக அவர் தாமதமாக வருகிறார்.
அவருடைய கட்சி விசாரணைக்கு போன போது என்ன சொல்லி இருக்கிறது என்று பத்திரிகையிலே தகவல் வந்திருக்கிறது. ஊர்ஜிதமான தகவல் என்றாலும் அவர்கள் அதை மறுக்கவில்லை. நிர்மல் குமாரோ ஆலவர்ஜுனாவோ இந்த நெருக்கடிக்கும் அங்கே ஏற்பட்ட ஸ்டாம்பீடுக்கும் காரணம் ஆளுங்கட்சி போதிய பாதுகாப்பு வழங்காததுதான், விசாலமான இடத்தை வழங்காததுதான், போலீஸ் அதிக அளவில் போடப்படாததுதான் என்பது தாவேகா தரப்பு நிலை. அந்த கருத்தில் நியாயம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். தாவேகாவினுடைய கருத்தில் நியாயம் இருக்கிறது. விஜய் கேன் பி ஆஸ்க்ட் டு கம் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஒன்லி ஆஸ் அன் விட்னஸ் என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர் அக்யூஸ் என்று ஃப்ரேம் செய்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆகவே விஜய் இப்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகள் என்பது தற்காலிகமானவையாகத்தான் இருக்கும். இது அவரது அரசியலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாது என்பதுதான் என் பார்வை. ஓகே சார், நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.